ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ங்கிறது அந்த கம்பெனி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்க, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, எந்த மாதிரி செக்டாரில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த கம்பெனி கார்பரேட் கவர்னன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த கம்பெனியோட ரெகுலேட்டரி அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா எப்படி இருக்குது, அண்ட் அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா யார் யார், அண்ட் அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி அண்ட் காம்படிட்டர்ஸ்னா யார் யார், இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறது தான் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ங்கிறது நியூமெரிக்கல் நம்பர்ஸை வச்சு ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் லைக் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் சில ரேஷியோ அனாலிசிஸும் இருக்குது, லைக் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரேஷியோ அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரேஷியோ அண்ட் ஏர்னிங் பெர் ஷேர் அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, PE ரேஷியோ அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ரிட்டர்ன் ஆன் அசட் ரேஷியோ அண்ட் பிரைஸ் டு